ஆண்டு உட்கார்ந்துட்டான்னு சொல்லுங்க. சத்தமா பேய் மேல, பிசாசு மேல, வியாதி மேல, கஷ்டத்தின் மேல, வறுமை மேல இந்த கை சொல்லுங்க. அவர் உட்கார்ந்துட்டாரு, அவர் ஜெயிச்சுட்டாரு. சத்தமா என் வாழ்க்கையில உட்கார்ந்துட்டாரு. ஆமீன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கல்லு மணலா மாறிடும். கல்லு ஆமே அது கரைந்தே போயிடும். சொல்ல கரைந்தே போகும், காய்ந்தே போகும், கலங்காது. இப்ப கல் என்ன ஆயிடுச்சு? தேடி பாருங்க, கல்லு தேடி பாருங்க, கல்லை தேடி பாருங்க. வீட்டுக்கு போங்க, கல்லே இருக்காது. வீட்டுக்கு போங்க, கல்லை கரைக்கிறவர் கர்த்தர். கல்லு என்னை பயமுறுத்துகிற, என்னை வேதனைப்படுத்துகிற, எனக்கு பிரச்சனையா இருக்கிற நீங்க யாரோட நினைச்சீங்க? அந்த கல் இடத்துல யார வேணா போட்டுங்க, கல் இடத்துல யார வேணா போட்டுங்க. புரிய மாட்டேங்குது. அந்த கல் என்ற இடத்துல யார வேணா போட்டுங்கன்னு. என் மாமியார், என் மருமகள், என் வீட்டுல ஒரு பத்திரகாளி. சத்தமா இனி அந்த கல் என் வாழ்க்கையை குறுக்கிட முடியாது, தடையிட முடியாது. சத்தமா சொல்ல தடையிட முடியாது. யாரை பார்க்க முடியல? யாரை பார்க்க முடியல? மார்க்கு சுவிசேஷம் யாரை பார்க்க முடியல? 3ஆம் வசனம், மார்க்கு 16:3. மார்க்கு 16:3. என்ன தெரியுமா? இப்போ என்ன பாருங்க எல்லாரும், இப்போ உள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கணும், உள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கணும். ஆனா பார்க்க முடியல. என்ன இருந்து வெளியே சொல்லுங்க. ஜெபம் பண்ண முடியல, சத்தமா சொல்லுங்க. சாயங்காலம் ஆராதனைக்கு வர முடியல, நீங்க புது படமா போடுறான். சொல்லுங்க. இயேசுவை பார்க்க முடியல, பைபிள் படிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. என்ன இருக்குது? பார்க்க ஆசை. பார்த்தீங்களா? எல்லாம் என்ன பாருங்க, 16ஆம் அதிகாரம் 2ஆம் கடைசி வார்த்தை. கல்லறையும் வந்து என்ன சொல்லுங்க, வந்து சொல்ல வந்துட்டேன். சத்தமா என்ன பாருங்க எல்லாரும். சபைக்கு வந்துட்டேன், சொல்லுங்க. சபைக்கு வந்துட்டேன், ஆண்டவர் பார்க்க முடியல. சபைக்கு வந்துட்டேன், ஆனா சத்தம் கேட்க முடியல. சபைக்கு வந்துட்டேன், கை தட்ட முடியல. சபைக்கு வந்துட்டேன், பாட முடியல. என்னது? ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒண்ணு. சபைக்கு வந்துட்டேன், இந்த பாருங்க, சபைக்கு வந்துட்டேன், என்ன செய்ய முடியல. என்ன பாக்குறீங்களா? இங்க வந்திருக்காங்க இப்போ. சொல்லுங்க. கல்லறை யார பார்க்க? ஆண்டவரை பார்க்க. ஆனா பார்க்க முடியல. என்ன கல்? என்ன வசனம் போட்டு? கல். அந்த வசனம் போடுங்க. 4ஆம் வசனம். சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. கல்லு ரொம்ப பெருசு பாஸ்டர். சொல்லுங்க. ரொம்ப பெருசு. சத்தமா என் பிரச்சனை ரொம்ப பெருசு பாஸ்டர். சொன்னாலும் தீராது, சொல்லி மாளாது. ஹலோ, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் மாத்திருவேன். நம்புறீங்களா? சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத, தீர்க்கக்கூடிய, தீர்க்கப்பட முடியாத, புரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ள முடியாத, தெரிகிற தெரியாத எல்லா கல்லையும் மாத்துவார். சோ எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் மாத்துவார். தம்பி சொல்றியா? இல்லைங்க, நாங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன அந்த டீல் பண்ணுவோம். இந்த பெரிய பெரிய காரியம்னா அதை நீங்க ஸ்பெஷலிஸ்டா பார்க்கணும். புரியுது அவங்களுக்கு? உதாரணம் சொல்லுங்க. இந்த குட்டி பயிர் நாங்க துரத்துவோம், குட்டி பையெல்லாம் நாங்க துரத்துவோம். இந்த பெரிய பெரிய பயிலாம் இருக்குது, என்ன பாக்குறீங்க? பெரிய பெரிய பையலாம் அவர் துரத்து வர தெரியல எனக்கு. தலைவலினா டாக்டர் போய் பார்க்கலாம். தலைவலினா பக்கத்துல 50 ரூபா 100 ரூபா. புரியுது உங்களுக்கு? ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான், தான் போனோம். அந்த வசனம் படிங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போனோம்? ஏன் தலைவலினா கார்பரேட் ஆஸ்பத்திரி போகலாம். ரொம்ப பெரிய வியாதினா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும். சொல்லுங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும். சொல்லுங்க. சொல்லுங்க. இவரை விட பெரிய ஆஸ்பத்திரி வந்து ஒன்றுமே இல்லை. அப்போலோ இவர் தான். புரியுதா உங்களுக்கு? மியாட்டே இவர் தான். அமெரிக்காவும் இவர் தான். சொல்லுங்க. இவரை விட பெரிய ஆஸ்பத்திரி உலகத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லுங்க. சத்தமா இவரை விட பெரியவர் யாருமே இல்லை. சத்தம். இவரோட பெரியவர் எல்லாத்துலயும் பெரியவர், எல்லாருலயும் பெரியவர், ஆரோக்கியத்துல பெரியவர், ஆசீர்வாதத்துல பெரியவர், என்னை வாழ வைப்பதிலே பெரியவர்.
சொல்ல அந்த பெரியவர் என் வாசல் உட்காந்துருக்கிறார். எங்க உட்காந்துக்கிறாருமா? சத்தமா சொல்லுங்க. நம்ம வாசல் யார் வருவான்? ஒண்ணு கடன் வாங்க வருவான், கடன் கேட்க வருவான். நம்ம வாசல் யார் வருவான்? கொடுத்த காசை கேட்க வருவான், இல்லாட்டியா கடன். ஆனா அவர் அப்படி இல்லை, என்னை வாழ வைக்க வந்திருக்கிறார். சொல்லுங்க, என் வாசல் இல்லை. என் வாசல்ல எல்லாம் கண்ணை சொல்லுங்க, கொஞ்சம் எல்லாம் கண்ணை கொஞ்சம் மேல பாருங்களேன், மேல பாருங்க. சொல்லுங்க, எல்லாம் மாறினது, எல்லாம் மாறினது, மாறுமே. சொல்லுங்க, எல்லாம். நாலாவது எல்லாம். சத்தமா சொல்லுங்க, வியாதி. வசனம் சொல்லுங்க, வியாதி தள்ளப்பட்டது. சொல்றாரு, உன்னை சொல்லுங்க பாஸ்டர், என் மனைவி சொல்லுங்களேன். புரியல? என் மனைவி அதை தவிர மத்தெல்லாம் தள்ளுவாய். புரியவே இல்லைல்ல? உங்க மனைவியை தவிர, உங்க புருஷனை தவிர மத்தெல்லாம் தள்ளிடுவார். பாஸ்டர் அதையும் சேர்த்தலாம் சொல்றீங்களே. சொல்லுங்க, எல்லாம். எல்லாம் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாம் சொல்லுங்க, கண்களை ஏறெடுப்பேன். சத்தமா கண்களை ஏறெடுப்பேன். இங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது, இங்கே பார்க்காதீங்க, எல்லாம் கொஞ்சம் மேல கண்ண பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், என் கண்களை ஏறெடுப்பேன். ஏறெடுத்து பாருங்க, இது இருக்காது. நீங்க பயத்தோடு வந்தீங்க, பயம் இல்லை, சந்தோஷம். திகிலோடு வந்தீங்க, திகில் இல்லை, கலக்கம். நம்பிக்கை இல்லாம வந்தீங்க, நம்பிக்கை. அழுகையோடு வந்தீங்க, ஆத்பரிப்பு. அப்படி சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. சத்தம் 16:5 எல்லாம் சொல்லுங்க. வெள்ளை அங்கி தரித்து, எல்லாம் கொஞ்சம் கண்ணமடி சொல்லுங்க, எல்லாம் கண்ணமடி, எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாம் கண்ணமடி. வலது பக்கத்துல ஒருத்தர், இடது பக்கத்துல ஒருத்தர், ராணி மாதிரி நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, வலது பக்கத்தில், இடது பக்கத்தில். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? உங்க பக்கத்துல ஆண்டவர் தூதர் இருக்கிறார். யார் இருக்கிறா இல்லையோ, என் வலப்பக்கத்திலும் என் இடப்பக்கத்திலும் தேவன் பாதுகாக்கிறார். சொல்லுங்க, மையத்துல இருக்கிறேன். சொல்லுங்க, நடுவில் நான் இருக்கிறேன். நம்மளோட பாடி கார்டு பாத்துக்கலாம். இந்த கவர்னர் பேசும்போது, இந்த பிரைம் மினிஸ்டர் பேசும்போது நிற்பாங்க, பாத்துக்கிறீங்களா? அப்படியே இருப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? அவங்க கண்டு நேரம் அப்படி பார்த்துட்டு இருக்கோம். என்னங்க, ஏன் தெரியுமா? அவர் பிரதம மந்திரி. சொல்லுங்க, அதை விட இந்த 2 பேர் என்ன பாக்குறாங்க. நான் உட்காரும் போது, நான் தூங்கும் போது, நான் எழுந்திருக்கும் போது, நான் வண்டி ஓட்டும் போது, 2 வீலர்ல போகும்போது, நான் எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆமே. இது பாத்தீங்களா? ஒரு ஹோட்டல்ல, சும்மா இருந்த ஹோட்டல்ல மேல் கூரை விழுந்து 3 பேர் செத்து போயிட்டான். பார்க்கல, ஆழ்வார்பேட்டையில. ஆமா, ஸ்டார் ஹோட்டல். சும்மா இருந்தவன் மேற்கூரை விழுந்து, மெட்ரோ அந்த வேலை செய்யும் போது மேற்கூரை விழுந்து அவன் செத்து போயிட்டான். சாப்பிட போனவன் செத்து போயிட்டான், வேலை செஞ்சு செத்து போயிட்டான். போனவன் பார்த்துருப்பீங்களா? பெங்களூர்ல வெடிகுண்டு. சாப்பிட போனவன். மரணம் எப்படிலாம் வருது. ஆனா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 பேர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. அவர் யார் தெரியுமா? அவர்தான் ஆண்டவர், அவர்தான் இயேசு. யோசிச்சு பாருங்க, என் கூடவே வர, என் கூடவே இரும். சொல்லுங்க, என் கூடவே இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, என் வலது பக்கத்துல பாதுகாப்பாய் இரவெல்லாம் விழித்திருக்கிறார், பலெல்லாம் விழித்திருக்கிறார். சொல்லுங்க, கல் புரட்டப்பட்டது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்பொழுது கவனிங்களேன். இப்போ அழுகை இல்லை, சந்தோஷம் தான். சத்தமா சொல்லுங்க, சந்தோஷம். இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். மத்தேயு 28:8 எல்லாம் சொல்லுங்க. மகா சந்தோஷம். சொல்லுங்க எல்லாரும், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சந்தோஷம் இல்ல, சம்பளம் வாங்குறதை விட அதிகமான சந்தோஷம். ஆமே. என்ன சந்தோஷம்? வாழ்க்கை எதுக்கு சந்தோஷம் உங்களுக்கு? பணத்தால் வராத, உறவுகளால் வராத, சொந்தங்களால் வராத, வாழ்க்கையால் வராத, வசதியால் வராத பரலோக சந்தோஷம். எங்கே ஐயா? கல்லல சந்தோஷம் வருமா? ஐயா, இந்த கல்லறைக்கு போயிட்டு வரான் பாத்தீங்களா, இப்படிதான் வரான். அதுல ரொம்ப நீதிமான் ஆயிடுவான். நான் வாழ்க்கை இல்லை, இதான் வாழ்க்கை. ரொம்ப நல்ல மாதிரி பேசுவான் அந்த 2 நிமிஷம். அப்புறம் அதே குடி. போன வாரம் ஒரு அடக்காரன் போயிருந்தேன், நான் தான் அடக்கம் பண்ணேன். கவனிக்கல பிரதர்? கவனிக்கிறீங்களா? அடக்கம் பண்ணிட்டேன். அடக்கம் ஒருத்தர் சொல்றான், அழுகுறான், டேய் எனக்கு யார் கோட் வாங்கி கொடுப்பான்றான்.
அவன் உள்ள போயிட்டான். அவனை எழுப்புறது பெரிய பாடாயிடுச்சு. அவன் கேட்கிறான் அந்த கல்லறையில அந்த செத்து போனவனை பார்த்து, எனக்கு யாரா போட்டு வாங்கி கொடுப்பான்னு. நான் யார் அடக்கம் பண்ணிருக்கிறேன்? இப்போ நான் யார் அடக்கம் பண்ணிருக்கிறேன்? ஒரு ஒன்னா நபர் குடிகாரர் அடக்கம் பண்ணிருக்கிறேன். அப்பதான் தெரியும் குடிக்கிறான்றது. கேட்கிறான், எனக்கு யாரா வாங்கி கொடுப்பான்னு. அப்ப இவன் நம்ம எனக்கு யாரா வாங்கி கொடுப்பான்னு. அப்ப யாரு சொல்லுங்க? கல்லறையிலும் சந்தோஷம். எப்படி வராங்க இப்ப? கல்லறை எப்படி வராங்க? வசனம் போடுமா? 28 போனேன். எப்படி சொல்லுங்க? மகா சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. மகா சந்தோஷம். அவன் சொல்ல மாட்டீங்களா? என்ன சந்தோஷம்? கல்லறைக்குள்ள போய் சந்தோஷம் வர முடியுமா? என்னங்க சொல்ல? துக்கமா போனா சந்தோஷமா வந்தான். பெரிய கல்லு. இப்ப இந்த கல்லே காணும். சொல்லுங்க, சொல்லுங்க. கல்லே காணும். சொல்லுங்க, கல்லே காணும். அவன் சொல்ல மாட்டீங்க? டாக்டர் சொல்றாரு, ஆச்சரியமா இருக்குது. கல்லே காணுமே. அந்த கல்லுக்கு இருக்குதோ இல்லையோ, வாழ்க்கை இருக்கிற கல்ல கர்த்தர் பார்த்துதான். நீங்க எதை பெரிய கல் நினைக்கிறீங்களோ அந்த கல் இல்லாம போகும். சொல்லுங்க. 2000 எழுந்துருது. சொல்லுங்க. 2024 சொல்லுங்க, என் வாழ்க்கையை தேவனை பார்க்க கூடாதபடி, சொல்லுங்க, பார்க்க கூடாதபடி வாயை திறந்து, ஜெபிக்க கூடாதபடி, ஆராதிக்க கூடாதபடி பெரிய பெரிய கல் இருக்குது. பெரிய பெரிய கல் இருக்குது. ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா அப்பதான் திடீர்னு மாமியார் பணம் அப்படி வருது முகத்துக்கு முன்னாடி. ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா மருமக வந்து நிக்குது. ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா புருஷன் நிக்கிறார். ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா உங்க மேனேஜர் நிக்கிறார். சொல்லுங்க, இந்த ஆண்டில எல்லா கல்லும் இதுவரையும் நான் சொல்ல அப்படி இதுவரையும் அவரை பார்க்க கூடாம, ஆராதிக்க கூடாம, தேவன் நெருங்க கூடாம இருக்கிற எல்லா கல்லையும் எனக்காக சொல்லுங்க அவர் எல்லாவற்றையும் புரட்டி தள்ளி அதன் மேல உட்காருவார். அதன் மேல், வியாதியின் மேல், வறுமையின் மேல், இல்லாமையின் மேல், என் சூழ்நிலையின் மேல். எப்படி போனாங்க? எப்படி போனாங்களாம்? எப்படி போனாங்க? சத்தமா. கல் இருந்தா சந்தோஷமா, தூக்கி போட்டா சந்தோஷமா? சத்தமா எல்லாம் சொல்லுங்க. கல் தூக்கி போட்டா நீங்க தூக்கி போடுவீங்க. ஆமே. இப்ப நீங்க போட்டுக்கிறீங்க, அது வேற. அது கூட தூக்கி போட்டா சந்தோஷம் தான். ஏன் பாஸ்டர் கல்ல வார்த்தை சொல்லுங்க? கல்லை, அந்த கல் இயேசுவை பார்ப்பதுக்கு எப்படி இருக்குது? தடையாது. உள்ள போய் பார்க்கல. ஒரு தூரம் வந்துட்டாங்க, போனாங்க, இயேசுநாதர் இல்ல. சொல்லுங்க, கல் இருக்கிற வரைக்கும் சத்தமா ஆண்டவர் பார்க்க முடியாது. ஆண்டவரை சத்தம், அவர் அழக, அவருடைய ரூபத்தை, அவருடைய பிரசன்னத்தை. ஆமீன். அந்த கல்லு போச்சுதான். ஆமீன். உன்னால முடியாதுமா, உன்னால முடியவே முடியாது. அவரை பாரு, கல்லை தூக்கி போட்டுருவார். ஆமீன். அந்த கல்லு மேல உட்கார்ந்துருவார். அந்த கல்லு வரையே வராது. கரங்களை உயர்த்து, கரங்களை உயர்த்து சொல்லுங்க. எனக்காக அவங்க சொல்றாங்க, எனக்காக யார் புரட்டுவான்? அதை போட்டதுல மார்க் 14, எனக்காக யார் புரட்டுவா? சொல்லுங்க, எனக்காக. சொல்லுங்க, எனக்காக யார்? சொல்றார், மகளே நான் இருக்கிறேன், நான் இருக்கிற மகளே, நான் இருக்கிற மகளே, நான் எங்க வரேன்? வீட்டு வாசலுக்கே வந்துடுறேன். கரங்களை உயர்த்து. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது எவ்வளவு பெரிய கல் நினைக்கிறீங்க? இது பெரிய கல்லு. ஆனா அவருக்கு சின்ன கல், லேசான காரியம், லேசான காரியம். சொல், லேசான காரியம். சொல், எனக்காக யாரும் புரட்ட வேணாம். ஒருத்தர் ஏற்கனவே வந்துட்டார், என்ன வந்துட்டார், தள்ளிட்டாரு. எனக்கு சந்தோஷம். கரங்களை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பேன், நன்றி நன்றி ஐயா. சத்தமா. என் வாழ்க்கையின் பாரங்கள், என் கற்கள், பெரிய பெரிய கல்லு, யாராலும் புரட்ட முடியாத கல்ல என் ஆண்டவர் புரட்டி போயிட்டாரு. அவனை புரட்டி போட்டு அதன் மேல ஆளுகை செய்கிறான். ஆமென், ஆமென். சொல்லுங்க, அந்த கல் நொறுங்கி போனது, இல்லாமல் போனது.
நீங்க அதை சொல்லுங்க, அட்ரஸே இல்லைன்னு சொல்லுங்க. என் தேவன் ஆளுகை செய்கிறார். ஆமென், ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லாரும் சேர்ந்து எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா.
கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுவோம், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் எடுத்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் எடுத்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க, என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் ஹல்லேலூயா. அவர் உங்களை மறப்பதில்லை. சொல்லுங்க, என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னிலா நன்மைகள் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நம்முடைய தேவன் ஆராதிக்கிற தேவன் நமக்கு எண்ணிலா நன்மைகளை செய்திருக்கிறார். கணக்கில்லாத நன்மை. நிச்சயமாய் வேதம் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்தவர். நீங்க எத்தனையோ நாள் ஜெபிச்சிருக்கலாம், ஜெபிச்ச காரியங்கள் நடக்காம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு உலகம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை அறிந்து கொண்டாங்க. எனக்கு ஏசப்பா தெரியும், நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன்னு சொல்லி நின்றுடுறாங்க.
ஆனா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசப்பாவை நேசிக்கிறது மாத்திரம் இல்லை, இயேசுவை படுத்து கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட பிறகு அவரை தேடி வந்தான். அவர் தேடி வந்த உடனே தான் அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. அவரை தனக்குள்ள ஏற்றுக்கொண்ட உடனே தான் அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கேள்விப்பட்டதோடு நிறுத்தி விடாதீங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதோடு நிறுத்த வேண்டாம். அவரை தேடி வாங்க, விசுவாசமாய் தேடி வாங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம், மரணத்தை ஜெயித்தவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா,
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.